எளிமையான மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் அன்பு உறவுகளை, காணொலிக்குள் செல்லுவோம். தமிழ்நாட்டு அரசியலில் மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்கு மீண்டும் ஒரு யானை களம் இறங்கி இருக்கிறது. திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் கட்சியான வெற்றி கழகத்தின் கொடியை நேற்று அறிமுகம் செய்து வைத்து பேசினார். தமிழ்நாடு முழுவதற்கும் இப்பொழுது அதுதான் பேசும் பொருளாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் இப்பொழுது திமுகவிலும் அதிமுகவிலும் அந்த கட்சியில் அதிருப்தியில் இருப்பவர்கள், அதே போல இன்னும் இருக்கின்ற பிற கட்சிகளில் அதிருப்தியில் இருப்பவர்கள் எல்லாம் வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் நேற்று சில ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள்ல ஓதியதையும் நம்ம பார்த்தோம். நேற்று விஜய் அவர்கள் அவருடைய கட்சி கொடியை அறிமுகம் செய்து வைத்தார், அவ்வளவுதான். ஆனால் உடனடியாக பல கட்சிகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் விஜயை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் பேசுறார். எவ்வளவு என்ன பண்றது, நம்மளால சிரிக்காமே இருக்க முடியல. ஆனா இதற்கு காலம்தான் முடிவு. வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி வந்துட்டு விஜய் ஆரம்பித்திருக்கிறார். அந்த கட்சிக்கான கொடியை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் வந்துட்டு இயல்புதான். இது ஒன்றும் பெரிய அதிசயங்கள் ஒன்று கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இதுவரையில் தமிழ்நாட்டிலே நூறுக்கணக்கான அரசியல் கட்சிகள் தோன்றி மறைந்திருக்கிறது. ஆனால் அந்த கட்சிகள் எல்லாம் மக்களுக்கு என்ன செய்ததுன்னா, மக்களுக்கு அந்த கட்சி எதுவும் செய்யல, அந்த கட்சிக்காக மக்களும் எதுவும் செய்யல. அந்த மாதிரி பல கட்சிகள் காணாமல் போனது. ஆனால் இதுல ஒரு விஷயத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழ கருப்பையா அவர் வந்துட்டு ஒரு வலை ஒளியில உட்கார்ந்துக்கிட்டு பேசுறாரு. எம்ஜிஆர் மாதிரி விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். பழக்கருப்பையாவை தமிழ்நாட்டு அரசியல்ல பழக்கருப்பையா வந்துட்டு ஒரு 3.5 வருடங்களோ 4 வருடங்களோ தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். கடைசியில ஜெயலலிதாவினுடைய அந்த நடவடிக்கையே இவருக்கு பிடிக்கலை என்று சொல்லிதான் அந்த கட்சியில் இருந்து வெளியேறி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அப்படிப்பட்ட பழக்கருப்பையா எம்ஜிஆருடன் விஜயை ஒப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. எம்ஜிஆருடைய அரசியல் காலம் எப்படிப்பட்டது, இன்று விஜய் அரசியலுக்கு வருகின்ற இந்த காலகட்டம் எப்படிப்பட்டதுன்னு இந்த முதுபெரும் அரசியல்வாதி சற்றாவது யோசிக்கணும். எம்ஜிஆரோட விஜயை வந்துட்டு அவ்வளவு எளிதில் ஒப்பிடுறதெல்லாம் வந்துட்டு ஏற்புடையதல்ல நினைக்கிறேன் நான். காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக அரசியலுக்கு உள்ள வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் ஆட்சியை பிடிச்சிடல. எம்ஜிஆர் அவர்கள் பல ஆண்டுகளாக திரைத்துறையில ஒரு நடிகராக இருந்து கொண்டு திராவிட பற்றாளராக அறிஞர் அண்ணாவின் கொள்கை மீது ஈர்ப்பு கொண்டு அறிஞர் அண்ணாவின் பின்தொடர்ந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அறிஞர் அண்ணாவின் பின்தொடர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். கருணாநிதி ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறார். திமுகவில் எம்ஜிஆர் அவர்கள் முக்கிய பொறுப்புல இருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது. கட்சி இயக்கத்துல இவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. வரவு செலவு கணக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் கேள்வி எழுப்புறார். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிறார் கருணாநிதி. இதில் இருவருக்கும் ஏற்பட்ட பிளவுல எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் கருணாநிதி அவர்கள். இதில் வந்த பிரச்சனை தான் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும். அதில் உருவானதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர் வந்துட்டு புதிதாக திரைத்துறையில் இருந்து நேரடியா போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கல. திரைத்துறையில் இருக்கும் பொழுதே ஒரு கட்சியில் இருக்கிறார். அந்த கட்சியில பொறுப்புல இருக்கிறார். அந்த பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டதால அவர் அடுத்த கட்சியை தொடங்குகிறார். இவர் அரசியல் கட்சியில் இருக்கும் பொழுதே அண்ணா அவர்கள் வந்துட்டு எம்ஜிஆர் முகம் காட்டினால் போதும், உன்னுடைய முகத்தை பார்ப்பதற்குத்தான் லட்சக்கணக்கான தொண்டர்கள் தவம் இருக்கிறார்கள் என்று அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை கண்டு மேடையில் பேசிய வரலாறுகள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி தொடங்கிய போது அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த இயக்கங்கள் சில இயக்கங்கள் தான். காங்கிரஸ் எதிர்கட்சியில் இருக்கு, திமுக ஆளுங்கட்சியில் இருக்கு.
இதை தாண்டி தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த இயக்கங்கள் பார்த்தா கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. இதை தாண்டி பெரிதாக பேசப்படுகின்ற இயக்கங்கள் என்று எதுவும் தமிழ்நாட்டில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் திராவிட இயக்கங்களை தாண்டி வலுவான ஒரு இயக்கம் அன்றைக்கு இல்லை. காங்கிரஸ் அந்த காலகட்டத்தில் தேய்ந்து வந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எம்ஜிஆர் அரசியல் கட்சியை தொடங்கினார். அன்று எம்ஜிஆர் வந்துட்டு முதல்ல ஒரு இடைத்தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில மாயத்தேவர் அவர்களை நிற்க வைத்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று தன்னுடைய பலத்தை நிரூபித்து காட்டியவர் எம்ஜிஆர். அப்படித்தான் எம்ஜிஆரினுடைய அரசியல் பயணம் உருவானது. எம்ஜிஆர் நேரடியாக அரசியல் களத்துக்கு வந்துட்டு அவர் வெற்றி பெற்றிடல. அதே போன்று இன்று இருப்பதை போன்று அன்று அரசியல் களத்தில் பெரிய கட்சிகள் இல்லை. ஆனா இன்றைக்கு தமிழ்நாடு அப்படியா இருக்கிறது? அல்லது விஜய் என்ன அவ்வளவு பெரிய அரசியல் புலியா? இல்லை, இது நாள் வரையில் விஜய் அவர்கள் மக்கள் களத்துல எதையாவது மக்களுக்கு சேவை ஆற்றி இருக்கிறாரா? அல்லது மக்களுக்கு எதையாவது நன்மைகள் செய்திருக்கிறாரா? மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரா? தமிழ்நாட்டில் இந்த அதிகார வர்க்கங்கள் செய்கின்ற இந்த அநீதிகளுக்காக எங்கேயாவது குரல் கொடுத்திருக்கின்றாரா? ஒரு சிறு போராட்டம் நடத்தி இருக்கின்றாரா? என்ன செய்தார் இதுவரை மக்களுக்காக விஜய்? இப்பொழுது இவர் விஜய் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டால் மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு மூடர்களா? இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, பெரிய பிரச்சனை வறுமை, வேலையின்மை, இரண்டாவது குடி நோயாளிகள். இது மூன்றும் தான் தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருப்பது. வேலையின்மைக்கு விஜய் என்ன கொள்கை வைத்திருக்கிறார்? வறுமையை ஒழிப்பதற்கு விஜயிடம் இருக்கின்ற திட்டங்கள் என்ன? மதுவை தமிழ்நாட்டில் இருந்து அகற்றுவதற்கு விஜயின் இலக்கு என்ன? இதை பற்றி இவரால் ஒரு சிறு விளக்கம் கூட கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா மதுவில்லா தமிழகம் பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்கு. தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்தையும் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வோம், அந்நியர்களை நாங்கள் அணுக மாட்டோம் என்பது நாம் தமிழர் கட்சியின் இலக்கு. ஆனால் விஜயனுடைய இலக்கு என்ன? எதை நோக்கி இவர் அரசியலை முன்னெடுக்க போகிறார்? இவருடைய அரசியல் திமுகவை எதிர்த்தா, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற கட்சிகளை எதிர்த்தா, அல்லது தேசிய கட்சியான பிஜேபி காங்கிரஸை எதிர்த்தா, எதை எதிர்த்து இவர் அரசியல் செய்ய போகிறார்? அரசியல் களத்தில் இவருடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது? இதெல்லாம் எதையுமே அறிந்து கொள்ளாமல் விஜய் அவர்களை எம்ஜிஆரோடு ஒப்பிடுவது எந்த விதத்தில் நியாயமாகும் சொல்லுங்க? விஜயுடைய கட்சியில ஒரு துண்டை போட்டு வைக்கிறாரு பழகருப்பையா. நானும் கமலஹாசன் கிட்ட போனோம்பா, எனக்கு செட் ஆகல. ஏன்னா அந்த ஆள் வந்துட்டு எனக்கு நிகராகவே பேசுறான். நம்ம சொல்றது எதையுமே கேட்டுக்க மாட்டேங்கன்னா, அவன் சொல்றதான் நான் கேட்கணும்னு சொல்றான். அதனால தான் அங்கிருந்து நான் வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் நீ வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷன், உன்னுடைய அமைதி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு உன் பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டு கொடுப்பா அப்படின்னு போயிட்டு விஜய் கிட்ட நேரடியாக போய் கேட்காமையே ஒரு சேனலில் உட்காந்துக்கிட்டு ஒரு சீட்டை போட்டாரு பழக்கருப்பையா நேற்றே. இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் கால கொடுமை அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டு அரசியல் வந்து 1967க்கு முந்தைய அரசியல் வேறு. அதே போன்று தமிழ்நாட்டில் 1989க்கு முந்தைய அரசியல் வேறு. 2024 இன்றைய காலகட்டத்தின் அரசியல் வேறு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழக அரசியலின் களம் முற்றிலும் மாறுபட்டே நிற்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் அவ்வளவு சாதாரணமா ஜொலிக்க முடியாது. எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் கட்சி தொடங்கினார்கள். ஆனா அத்தனை பேர்ல ஒருத்தர் கூட இன்னைக்கு அந்த இடத்துல இல்லை. கமலஹாசன் அப்படின்னு ஒரு சினிமா நடிகர், புகழ்பெற்ற சினிமா நடிகர், அவர் தொடங்கிய கட்சி பேரு என்னன்னு எனக்கே மறந்து போச்சு. சிவாஜி கணேசன் தொடங்கி இன்றைய விஜய் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா பல நடிகர்கள் அரசியல் கட்சி, சொந்த கட்சியை தொடங்கினாங்க. அதில் இடைப்பட்ட காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே விதிவிலக்காக எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை அடைந்தார். அந்த கட்சி இப்பொழுதும் தமிழ்நாட்டில் ஒரு 2 விழுக்காடு வாக்குகளை வைத்துக் கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு இயக்கத்தை தாண்டி வேற எந்த இயக்கமும் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. இதுதான் தமிழ்நாட்டில் இன்றைய நடிகர்களின் அரசியல். சீமான் அவர்கள் அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் நடத்தி கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி சினிமா சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. சீமானுடைய அரசியல் கட்சி மிகப்பெரிய ஒரு வழியில் உருவான கட்சி.
சீமான் மீது நமக்கு பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது, அது வேறு. ஆனால் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி உருவான அந்த விதத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மக்களின் வழியில் உருவான கட்சி. லட்சக்கணக்கான மக்களை தமிழ் ஈழத்தில் கொன்று குவித்த போது இந்திய ராணுவம் அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தது. தமிழக அரசியல் அந்த கொலைகளுக்கு உடந்தையாக இருந்தது. இங்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் அப்பொழுது நாடகத்தை தான் நடித்தாரே தவிர அதை தடுப்பதற்கு எந்த செயலையும் அவர் முன்னெடுக்கல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சீமானவர்கள் ஒரு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி பல போராட்டங்களை நடத்துகிறார், பல எதிர்ப்புகளை சந்திக்கிறார். அதற்காக கருணாநிதி அவர்கள் சீமானவர்களை குண்டாசில பிடிச்சி உள்ள போடுறார். அதிலிருந்து வெளியே வந்து சீமான் பின்னால் நின்ற அந்த தமிழ் உணர்வாளர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழகத்தில் உருவாக்கிய இயக்கம் தான் இன்றைய நாம் தமிழர் கட்சி. தமிழ் ஈழத்தில் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்த பொழுதும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி நடக்கிறது என்று நாடகம் இங்கு நடக்கிறதே தவிர தமிழர்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்று தமிழக அரசியலை எதிர்த்து உருவான இயக்கம் தான் நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியை நம்ம வரவேற்கிறோம். அந்த கட்சி தமிழ்நாட்டில் உண்மையிலேயே தமிழ் உணர்வாளர்களை தன் பக்கம் இழுத்தது. ஒரு நாள்ல இல்ல, ஒரு ஆண்டுல இல்ல, 10 ஆண்டுல இல்ல, 15 ஆண்டுகளை தொட்டுவிட்ட அந்த இயக்கமே இதுவரையில 35 லட்சம் வாக்குகளை பெறுவதற்கு 15 ஆண்டுகள் ஆயிற்று. அதுவும் எப்படி? சீமான் என்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் மேடை பேச்சாளரால் அந்த இயக்கம் இவ்வளவு பெரிய மக்களை ஈர்த்தது. ஆனா அந்த இடத்துல விஜய் எங்கே நிற்கிறார்? சீமான் மேடையில் இளைஞர்களை உசுப்பேற்றினாரா? அவர் நல்லதை பேசினாரா? அவர் கெட்டதை பேசினாரா? அல்லது மக்களுக்கு புரிந்த பாஷையில் பேசினாரா? மக்களுக்கு புரியாத பாஷையில் பேசினாரா? இளைஞர்களை தவறாக வழிநடத்த பேசினாரா? இளைஞர்களை ஈர்க்க பேசினாரா? என்பதையெல்லாம் கடந்து சீமானவர்கள் மேடையில் ஏறி பேச துவங்கினால் அதை கேட்பதற்கென்று இன்றும் ஒரு கூட்டம் அவர் முன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களை அசையாமல் அமர வைக்கின்ற ஒரு பேச்சாற்றல் சீமானிடம் இருப்பதால நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி தமிழக அரசியல் களத்தில் தனியாக யாருடனும் எந்த ஒரு அலைன்ஸும் செய்து கொள்ளாமல் தனியாகவே மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது. இது விஜயால முடியுமா? இதுவெல்லாம் சாத்தியமா? விஜய் முதல் தேர்தல்ல 2026 10 லட்சம் ஓட்டு வாங்கட்டங்க, இல்ல 20 லட்சம் ஓட்டு வாங்கட்டங்க, ஆட்சிக்கு வந்துட முடியுமா? ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமா? இல்ல 30 லட்சம் ஓட்டு வாங்கட்டங்க, ஆட்சிக்கு வர முடியுமா? ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமா? 2026 விஜய் தமிழகத்தின் முதல்வர், வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். 2031 என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. பொறுத்திருந்து உங்களோடு நானும் இதை பார்த்து ரசிக்க தயாராக இருக்கிறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே. உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.